ஹலோ எவ்ரிவன். இது வந்து பேர் அனாட்டமியோட ஃபைனல் வீடியோ. எதனால ஃபைனல் வீடியோனா, ஆல்ரெடி 2 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ எதை பற்றி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 15 டேஸ் இந்த சீரம் யூஸ் பண்ணி எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுத்தது, அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் 15 டேஸ் அதாச்சும் ஹோல் ஒரு 1 மந்த் எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுத்தது அப்படின்றத பற்றி நான் செகண்ட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த செகண்ட் வீடியோ தான் நான் ஃபைனல் வீடியோன்னு நினச்சேன். ஏன்னா நான் அதிலேயே சொல்லியிருப்பேன், லைக் இதுதான் வந்து என்னோட இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த சீரமை அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனாலனா அங்கேயும் ரீசன் இருக்குது. லைக் எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு ட்ரை ஸ்கேல்ப். அது வந்து என்ன இந்த சீரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னு எனக்கு ஆயிலி ஸ்கேல்ப் ஆக ஆரம்பிச்சது. லைக் க்ரீசினஸ் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சது. அண்ட் டர்ட் அதிகமாக ஆயிடுச்சு. லைக் ஒரு டேண்ட்ரஃப் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து எனக்கு அதிகமாக ஆக ஆரம்பிச்சது. ஸ்டில் தான் நெக்ஸ்ட் அந்த ஸ்டாப் பண்ணதுலேருந்தும் அதுக்கப்புறமாவும் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் கெட்டிங் பெட்டர் நான். அண்ட் இந்த சீரம் வந்து நான் அந்த யூஸ் பண்ணாமல் இருந்தேன் இல்லையா, அந்த 1 மந்த். அந்த 1 மந்த் நான் பார்த்த ரிசல்ட்டை வந்து நான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி 1.5 மந்த்ஸ் யூஸ் பண்ணதுனால அதோட ரிசல்ட்ஸ் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கிடச்சிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களும் பண்ணேன், அதை எல்லாமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீரம்னால எனக்கு வந்து ஒரு நிறையாவே ஹேர் ஃபால் கம்மியாச்சு. ஹேர் ஃபால்ஸ் சூப்பராக ரெடியூஸ் ஆச்சு. எனக்கு வந்து விசிபிளாக அந்த ரிசல்ட் இருந்தது. அண்ட் என்னால் பேபி ஹேர்ஸ் கண்டிப்பாக பார்க்க முடியுது. நான் கண்டிப்பாக இது வந்து பேபி ஹேர்ஸ் அண்ட் எப்படி சொல்கிறது, ஹேர் ஃபாலை வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இதை ஏன் யூஸ் பண்ணலைன்னா, நான் அகெயின் சொன்ன மாதிரி க்ரீசினஸ், ஆயிலினஸ், அந்த அந்த டர்ட் அதெல்லாம் எனக்கு வந்து எக்ஸசிவாக ஆக ஆரம்பிச்சுது. அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணேன் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் அதர் தென் தட் இட்ஸ் குட் ஃபார் ஹேர் ஃபால் கம்மி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு குட் வே. கண்டிப்பாக நீங்கள் அந்த சீரம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஃப் இட் கிவ்ஸ் எனி சைட் எஃபெக்ட்ஸ் லைக் திஸ், ஸோ ஸ்டாப் யூஸ் இட். அதர் தென் தட் இட்ஸ் அமேசிங் சீரம் ஃபார் த ஹேர் ஃபால். ஓகேவா? அண்ட் இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதை எல்லாமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நிறையா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது வந்து இந்த ஆம்லா ஷாட்ஸ். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறேன். ஆம்லா, ஒரு நெல்லிக்காய், அண்ட் இன்னொன்று கருவேப்பிலை. இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறமா லெமன் அண்ட் ஹனி இது ரெண்டையும் நீங்கள் அந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணி காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வேண்டாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வாட்டரை குடிச்சிட்டு, ஒரு கிளாஸ் வாட்டர் குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து இந்த ஆம்லா ஷாட் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டைஜஷனில் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஆக ஆரம்பிக்கும். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதுக்காகவும் தான் இந்த ஆம்லா ஷாட்ஸ். வேறு என்ன பண்ணேன், சாட்டன் மெட்டீரியலாக அது அந்த இருக்கும் இல்லையா, அதோட பில்லோ கவர் அண்ட் அதில் செஞ்ச அதானது ஹேர் பேண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி வந்து சாட்டன் தலகாணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஹேர் பிரேக்கேஜஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உடையலை. இட்ஸ் குட். அண்ட் அதுக்கப்புறமா எல்லோரும் சொல்கிறது தான் வுட்டன் கோம் யூஸ் பண்ணுங்கள். சீப்பு வந்து நார்மல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத விட வுட்டனில் யூஸ் பண்ணால் இட் கிவ்ஸ் அகெயின் 1 ஸ்டெப், அதுக்கு ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறமா ஹெட் மசாஜஸ், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆயிலிங், அண்ட் மாஸ்க் ஏதாச்சும் போடுறது, ஹோம் ரெமெடிஸ், மாஸ்க் ஏதாச்சும் போடுறது. இது எல்லாமே பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஷாக்கிங்லி 80% ஹேர் ஃபால் கம்மியாச்சு. எஸ், 80%. அப்படியே என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஒரு 1-2 மந்த்ஸில் எனக்கு வந்து இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. சாரி, இப்படி சும்மா இப்படி கையை வச்சுட்டு இது பண்ணால் கூட எனக்கு ஒரு 30 ஸ்டாண்ட்ஸ் கொட்டுற இடத்துல எனக்கு 5 ஸ்டாண்ட்ஸ் தான் கொட்ட ஆரம்பிச்சது, கொட்டுச்சு. இட் வாஸ் ஷாக்கிங்லி அந்த ரிசல்ட் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் விஷ் யூஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஃப்யூச்சரில் ஐ வில் ட்ரை இட். பிகாஸ் இப்போதைக்கு எனக்கு அந்த இது கொடுத்த அந்த க்ரீசினஸ் அதுவே இன்னும் போகலை. அதை நான் ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அதுக்கப்புறமா ஐ வில் யூஸ் விஷ் கேர் சீரம் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ ஆல். வேறு என்ன சொல்லியிருந்தீங்க? இந்த பேர் அனாட்டமி சீரமை நீங்கள் நிறையா யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஒரு 3 ட்ராப்ஸ் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, அஸ் ஃபைன், அதை நான் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக. நான் அதுக்கப்புறம் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஓகே, மறுபடியும் சொன்னதே தான் சொன்ன மாதிரி இருக்கும். அந்த க்ரீஸ்னஸ் கொடுத்ததுனால தான் நான் ஸ்டாப் பண்ணேன் இது அப்படின்னு. அதுக்கு நான் அவ்வளோலாம் யூஸ் பண்ணலைங்க. ஸ்டார்டிங் ஒரு 3-4 டேஸ் தான், 3 டேஸ் வந்து நான் வந்து ஃபுல் ஹெட்டுக்கு நல்லா நிறையா போட்டுட்ருந்தேன்.
அந்த ஆக்சுவலா அத ஒரு எந்தூசியாசம்ல போட்டேன். நமக்கு முடி வளர்ந்துரும் அப்படின்ற ஒரு இதில. அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ்ல நான் ரியலைஸ் பண்ணி, ஓகே இவ்வளோ போடக்கூடாது அப்படின்ட்டு நான் மினிமலா தான் யூஸ் பண்ணேன். எனக்கு குவான்டிட்டிலாம் எதுவும் கிடையாது. நான் ஓகே கரெக்ட்டா தான் யூஸ் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். ஆ வேற என்ன வேற என்ன கேட்டீங்க? அண்ட் நிறையா பேருக்கு வந்து பேர் அனாட்டமி சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குட். கண்டிப்பாக உங்களோட ஸ்கேல்ப்புக்கு, உங்களோட ஹேர் டைப்புக்கு கண்டிப்பாக அது செட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி எனக்குமே அதில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. லைக் எதுக்காக அந்த சீரம் யூஸ் பண்ணுமோ அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடச்சிது. அதையும் மீறி தான் எனக்கு வந்து இந்த மாதிரியான க்ரீஸினஸ் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.